பேசுறார். நான் சொல்கிறேன், ஜெபம் அசையாதவைகளை அசைய பண்ணும், ஜெபம் நடக்காதவைகளை நடக்க பண்ணும், ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை உருவாக்கும். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய எதனால ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல் பகுதி சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா கவலை நிறைய இருக்குது. இன்னைக்கு உங்களை எடுத்த நீங்க எழுந்து நின்று உங்க கவலையை சொல்லுங்கன்னா போதும், நிறைய பேர் சொல்லிடுவீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவீங்க? நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கவலை இருக்குது, உள்ளம் பூரா கவலையினால நிரம்பி இருக்கிறது. இப்ப இத குறித்து நீங்க ஒரு காரியத்தையும் குறித்து ஒன்றையும் குறித்து நீங்க என்ன பண்ணாமல் சொல்லுங்க, ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல். என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில நடக்காதுங்க. கவனிங்க, ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான். ஆமே, ஆண்டவர் யாருக்கு அனுமதி கொடுப்பாருங்க? உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்? நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிற உங்களுக்கு எப்படி அவர் அனுமதி கொடுப்பாரு? ஆனா இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், உங்களை சுற்றிலும் நெருக்கடிகள் வரும், சில காரியங்கள்லாம் நடக்கும், எதிராக நடக்கும். அவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூட நின்று நம்மளை என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிறார். ஜெபம் பாருங்க, நம்முடைய ஜெபம் நம்மளை வெறுமையா விடாதுங்க. நம்ம நினைக்கிற சில நேரங்களில் ஜெபம் பண்ணா என்னங்க நடக்கும்? ஜெபம் பண்ணா என்னங்க ஆகும்? ஜெபம் பண்ணா மாறிடுமாங்க? ஜெபம் பண்ணுனா என் வாழ்க்கை மாறிடுமா? ஜெபம் பண்ணுனா என் குறைவுகள் நிறைவாகிருமா? ஜெபம் பண்ணா என் கடன் தீர்ந்துருமா? ஜெபம் பண்ணுனா என் பிள்ளைகளாம் மாறிடுவாங்களா? ஜெபம் பண்ணுனா எல்லாமே நடந்துருமாங்க? அற்புதம் நடந்துருமா? ஜெபம் நானும் இவ்வளவு நாள ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், இவ்வளவு நாளா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டுட்டு தானே இருக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், ஒன்னும் பெரிய மாற்றம் தெரியலையே, அதே நிலைமையில தானே இருக்கிறேன், அதே வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணாப்புல நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜெபத்தை அலட்சியம் பண்ணலாம், ஒருவேளை ஜெபத்தை குறித்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிற யாருக்கோ ஒருவர் கர்த்தர் பேசுறார். நான் சொல்லுகிறேன், ஜெபம் அசையாதவைகளை அசைய பண்ணும், ஜெபம் நடக்காதவைகளை நடக்க பண்ணும், ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை உருவாக்கும். ஆமே, இனிமேல் உருவாக்க போறது இல்லைங்க ஆண்டவர். எதையும் எல்லாமே உருவாக்கிட்டார், நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? உருவாக்கி விட்டார். ஆனா எனக்காக எது இல்லையோ அது உருவாக்கவில்லை என்றாலும் கூட நான் ஜெபிக்கிறபடினால், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறபடினால் அந்த பொருளை கூட அவர் என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்ன பண்ணுதுங்க? என்ன பண்ணுது? உருவாக்கும். சொல்லுங்க, ஜெபம் உருவாக்கும். நான் நினைச்சு பார்க்கிற பாருங்க, ஜெபம் ஒரு அற்புதமானது என்பதை நான் நம்புகிறேன். ஜெபம் உங்க சூழ்நிலைகளை மாற்றும். சொல்லுங்க, ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும், ஜெபம் உங்க பேச்சை மாற்றும், ஜெபம் உங்களை நல்லவர்களாக ஆக்கும், ஜெபம் இல்லாதவைகளை உருவாக்கும், ஜெபம் உங்களை வெற்றி உள்ளவனாக வாழ வைக்கும், ஜெபம் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க ஜெபம் திரும்ப கொண்டு வரும், ஜெபம் உங்களை வெக்கப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்தும், ஜெபம் உங்க தலையை நிமிர பண்ணும், ஜெபம் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் கொண்டு வரும், ஜெபம் உங்களை இடம் வாங்க வைக்கும், ஜெபம் உங்களை வீடு கட்ட வைக்கும், ஜெபம் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும், ஜெபம் உங்க பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தும், ஜெபம் உங்க பிள்ளைகளை உங்க சந்ததிகளை லட்சாதிபதிகளாய் கோடீஸ்வரர்களாய் மாற்றும், ஜெபம் உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும். கரங்களை தட்டு.